சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கருணாயம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகராம். புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தில் போயிட்டுருக்கு. எப்போவாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிட்டோம், எப்போவாவது ஒரு இடத்துல நமக்கு அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னு கேட்டால், திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. அவன் தான் இருக்கான், இறைவன் இருக்கார், நான் எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் நான் ஜெயிச்சுட்டு வரேன். வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். எவரொருவர் முருகனுடைய நாமத்தை சொல்கிறாரோ அவர் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவர். எவரொருவர் முருகப்பெருமானுடைய நாமத்தை திரும்பி திரும்பி சொல்கிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். மகாபாரத சொற்பொழிவுக்கு போகிறேன், அங்கேயும் கொஞ்சம் முருகப்பெருமானை சொல்லிவிட்டு, கந்த புராணம் பேசும்போது முருகனை சொல்லித்தான் ஆகணும். ராமாயணம் சொல்ல போகிறேன், அங்கேயும் முருகனை பற்றி சொல்லிடுறது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வார்த்தையே ரெண்டு விஷயத்தை போட்டுடுறது. ஆதியிலையும் அந்தலையும் முருகப்பெருமானுடைய நாமத்தை நான் சொல்லிடுறது. அப்படி எம்பெருமானுடைய அந்த நாமம் இல்லாத எந்த சொற்பொழிவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் முருகப்பெருமானுடைய நாமம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 30/3/2026 உத்தராயணம் விஸ்வாவசுரம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் மாலை 3:47 வரை, பின்பு பூரம். இன்றைய திதி காலை 8:26 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் மாலை 3:47 பின்பு திருவோணம். மகர ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக புரியும், சில பேருக்கு புரியாது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன மனசில் எந்த யோசனையும் வரமாட்டேங்குது. சில பேருக்கு யோசனையினால தானே பிரச்சனையே. எத்தனை யோசனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, தூக்கம் வரதில்லை சார், என்ன அப்படியே மனசில் போயிட்டே இருக்குது. சில பேருக்கு யோசனையே வரதில்லை, அப்படியே ஐடியலாக இருப்பாங்க, எதுவுமே சிந்திக்க முடியல. ஏன் இப்படி உட்காந்துட்டே இருக்க, ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படியே பார்ப்பாங்க. வேலைக்கு போடா, ஏதாவது 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணு, 4 விஷயத்தை கற்றுக்கோ, 4 விஷயத்தை இது பண்ணு, ஏன் அப்படியே இந்த மாதிரி. இன்றைய தினத்தில் சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாகவும், சில பேர் அப்படியே மந்தமாகவும் இருக்கா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப், ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து அவர்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் மாறும். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாகி நல்ல டெவலப் ஆகி போவாங்க. நான் கொடுத்த ஐடியா அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஐடியாவை உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திட்டு நீங்கள் செல்ஃபாக டெவலப்மெண்ட் ஆகணும். அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் நல்ல பலன்கள் இருக்குது. இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மேஷராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் எப்போவுமே நல்லது நடக்கும் பொழுது ஒரு விரயங்கள் இருக்கும்னு சொல்லுவாள். இந்த மாதிரி விரயங்களும் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். ஒரு 4 பேர் நம்மளை பற்றி நல்லது பேசுவா, 4 பேர் எதிர்த்தாப்பில் பேசுவா, 4 பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பேசுவா, 4 பேர் முன்னாடி சிரிப்பா. இதெல்லாம் காதில் வாங்கணும். எப்போ தான் அதை தான் நமக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய நபர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றார். அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் இந்த மாதிரி அரசியலில் இன்றைக்கி இத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்கேன், பதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நல்ல பதவி கிடைக்கும், ஜாதக ரீதியாக அப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் கூட ஒருத்தர் வந்திருந்தார், சார் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார். நான் சொன்னேன், யாராவது உங்களை திட்டினா பொறுத்துப்பீங்களான்னு. பொறுத்துப்பேனா? திட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தாலே கோபம் வந்துடும் எனக்கு. யாராவது உங்களுக்கு தப்பாக பேசினா அடுத்த க்ஷணம் படன்னு பேசிடுவேன். அப்போ முதல்ல பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம், பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பல பேர் பல விதத்தில் சொல்லுவா, இல்லாத விஷயத்தை கூட திணிச்சு விடுவா. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இவர்கிட்ட கேளுங்கன்னு கேட்டேன். ஆமாம் சார், 10 வருஷமாக இப்படி தான் இருந்துட்டு இருக்கேன், நான் இத்தனை பதவிகளை தாண்டி இருக்கேன், கண்டிப்பாக அது வேணும் சார்னு சொன்னார். அதுதான்
அப்போ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா வைராக்கியம் ரொம்ப முக்கியம். விரயங்களாகவும் பின்னாடி அதை லாபமாக பண்ணுறதுக்குண்டான முயற்சி எடுத்து நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்கள், நினைத்தது நடக்கும், லாபங்கள் கூடி வரும், நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இந்த விஷயத்தின் மூலமாக பிரயோஜனமாகும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து இந்த முடிவின் மூலமாக சாதகமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. புதுசாக சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பின் நாட்களில் லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு. கடகராசி நண்பர்கள், தொழில் ரீதியான முக்கியமான நிலையில் அடுத்தடுத்த விஷயங்களை போவீங்க. நம்ம 2 அடி எடுத்து வைத்தோம்னா 10 அடி எடுத்தது இறைவன் அணைத்துக் கொள்வாருங்கிற மாதிரி 10 அடி உங்களுக்கு லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மீடியா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எனக்கு நான் புது வாய்ப்புகள் தேடுறேன். சினிமாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாதியில் எடுத்து பாதியில் நின்ன படம், பாதியில் ஒரு விஷயத்தை பண்ணி அது பாதியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். முயற்சி பண்ணால் நிச்சயம் திருவினையாக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இனிமேல் நம்ம வந்து இறங்கக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மனசில் இருந்துட்டு இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாகும். தந்தை வழி, அப்பா இந்த தொழில் பண்ணார், தாத்தா பண்ணார், நானும் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கடை கிட்டத்தட்ட இத்தனை ஜென்ரேஷனாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்கிறவாளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அதே மாதிரி யூடியூபராக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கோம், பிரபல்யம் ஆகிடுவீங்க. ஒரு 4-5 நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். சண்டை சண்டை சண்டை, மனசில் நிம்மதி இல்லை சார். ஏதோ ஒன்று ஓடிண்டே இருந்தது, திடீர்னு பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு டவுன் ஆகுது. நானே என்ன அப்படியெல்லாம் இருந்தது கிடையாது, நான் ஜெயிச்சுட்டே வந்துடுவேன். என்னவோ தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு தோணல்கள்லாம் இருந்தது. இப்போ பரவாயில்ல சார், ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், மைண்டை வந்து டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சிம்மராசி அன்பர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமாக, உட்டு சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசனை திரவம், பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. நம்ம வந்து ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம போகக்கூடாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. சப்போர்ட் பண்ணவாகிட்ட ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கடைசியில் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அடப்பாவமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். தொழில் ரீதியான நீயும் நானும் சேர்ந்து இந்த தொழில் பண்ணுவோம். மனைவி பேரில் கணவர், கணவர் பேரில் மனைவி பண்ணுறது, அம்மா பேரில் பண்ணுறது, அப்பா பேரில் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க பேரில் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். நல்லோர்களது நட்பு உதவிகரமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, அதை மறக்கவே மாட்டேன். ஆறுதலாக 2 வார்த்தை, காசு பணம் வேண்டாம் சார், ஆறுதலான வார்த்தை 2 வார்த்தை, இந்த 2 வார்த்தை போதும், மனசு அப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து பண்ணி இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறோம், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறோம், சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துளசி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கண் சம்பந்தமான உபாதை, தொண்டை மூக்கு சம்பந்தமான பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம், இதில் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், தலைவலி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. டென்ஷனாக என்ன பிரயோஜனம்? நமக்கு தான் வீக். இதனால் எனக்கு எதாவது பணம் கிடச்சதா ஒன்றும் கிடையாது, பேர் கிடச்சதா ஒன்றும் கிடையாது, புகழ் கிடச்சதா ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு எப்பவும் போல தான் இருக்க போகிறான்.
கடைசியில் நான் நரம்பு துடிச்சு பிபி ஏறி டென்ஷன் ஆனது தான் மிச்சங்கிற மாதிரி இதை பல தடவை உங்களுக்கு உணர்றது. அதனால அந்த கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசி விட்றேன். அது மாதிரி இன்றைய தினத்தில் வேலையாட்கள்கிட்ட, வீட்டில் இருக்கிறவாட்ட, வெளியில் இருக்கிறவாட்ட கவனமாக இருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கட்டிட சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், ரியல் எஸ்டேட் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துப்பேன். மறைமுக எதிரிகிட்ட கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. தனுசு ராசி நேயர்கள் நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தில் இறைவன் நம்மளை காக்க வைக்கிறாருன்னா நல்லது தான். இன்னும் நம்ம ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். எக்ஸாமில் திருப்பியும் எழுதின்னு இருக்கேன் சார், ஒன்றும் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும், இல்லாமல் இருக்காது. முயற்சி மட்டும் வீணாயிடவே கூடாது. எத்தனை வருஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திக்கலாம். முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. நீங்கள் உடனே அதுக்கு செயல்படுத்துறது நல்லது. ஒரு தொழில் நஷ்டத்தில் போயின்னு இருக்கு, நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார், இனிமேல் எனக்கு தாங்காது, டக்குன்னு அதை விட்டுடலாம். எந்த இவா என்ன நினைப்பா, அவா என்ன நினைப்பா, அவன் அப்படியெல்லாம் யோசிக்கப்படாது. ஜெயிச்சு வந்துடுவேல், கவலையே பட வேண்டாம். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பு, இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கூடியும். காஸ்மெட்டிக் சம்மந்தமாக, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமானது. தனுசு ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் பார்த்துல எங்கேயா ஸ்டக்காக யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி விட்டால் திருப்பி ரன் ஆரம்பிச்சிடும். என்னமோ இங்கே இருந்துட்டு இருக்க வேற எங்கேயோ யோசிக்கிறியேன்னு பல பேர் சொல்லுவா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை யோசிக்கிறேன், இல்லை அதெல்லாம் ஒன்று. ஏன்னா மல்டிபிளான தாட்ஸ் வரும். எப்படி ஜெயிக்கிறது, எப்படி முன்னேறும். வாகனத்தை பார்த்தா ஆசை வரும். ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார் ரொம்ப அழகா, நான் பேசாமல் சினிமா நடிகை ஆகிட்டா, பேசாமல் நான் அரசியல்வாதி ஆகிட்டா, நான் பேசாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டா. ஒவ்வொருத்தரை பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆசை வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஸ்டேபிளாக இல்லாமல் மனசு யாரை பார்த்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இப்படி மாறலாங்கிற எண்ணங்கள் தோன்றும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்கள், வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலுடைய இடமாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இவா வேணும், இவா வேண்டாம், இவா வேலைக்கு வச்சுருந்தா மற்றவாள்லாம் கெடுத்து விட்டுடுறா, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கா, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். நிறையா விஷயங்களில் பலவிதமான பாலிடிக்ஸ் இருக்குது சார். ஐயோ பாலிடிக்ஸ் மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது, இங்கே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. டாக்டராக இருந்துட்டு இருக்கவா, அதே போன்று பார்த்தீங்கன்னா நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறோம், ஃபிசியோதெரபிஸ்டாக, அந்த டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம், ஸ்கின் கேர்லாம் பார்த்துட்டு ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கோம். ஐயோ பயங்கர சார், பேசாமல் நான் ஒரு தனியாக கிளினிக் ஆரம்பிச்சிடலாம், தாராளமாக பண்ணலாம். ஸ்கின் சம்பந்தமான நான் தாராளமாக ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வீண் போகாது. விடாமுயற்சி வெற்றியை தரும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பலவிதமான சோதனைகள் சார், வெளியிலெல்லாம் மதிக்கலைன்னா பரவாயில்ல, வீட்டிலேயே மதிக்கலைன்னா என்ன பண்ணுவேல் அப்படின்னு சொல்கிறவா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை மதிக்கலை, எந்தெந்த இடத்துல நம்ம மாறி இருக்கோம், அதில் ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தெரியும். அவங்ககிட்ட வித்தியாசம் தெரியும். மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே திரும்பி 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 ஓடிண்டே இருக்கும். தூக்கம் இல்லை சார், எண்ணம் ஃபுல்லாக இதில் இருந்துட்டுருக்கு. நான் பேசலைனாலும் அவள் பேசுகிறான், நான் பேசுகிறேன் இவா பேசுகிறேன், என்ன பண்ணுறது? உள்ளுக்குள்ளே ஒரே சிந்தனை தான் ஓடின்னு இருக்கு. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு நிறுவனத்தை ஹெட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜ் நடத்தி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை யாராவது சொல்லிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணி, முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. நவ் ஐ எம் வெரி சென்சிட்டிவ். ஆனால் நானே பாசிட்டிவாக நான் மாற்றிருந்தாலும் மனசு சென்சிட்டிவாக இருக்குது. வாட் டு கால் சம்மந்தமான உபாதை, கழுத்து சம்மந்தமான வலி, இப்படி சின்ன சின்னதாக உங்களுக்கு இருந்துட்டுரும். இதெல்லாம் கடந்து வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. இறைவனுடைய வழிபாட்டில் நான் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவேன் இல்லையா, வந்துடுவேன்ல அப்படின்னு திருப்பி நீங்களே கேட்பேன்.
கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். சில முக்கியமான விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன், வைராக்கியத்தோட வச்சுட்டு இருப்பேன், அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணால் அதை லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இந்த விதத்தில் உதவிகள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும். ஒரு தடங்களானதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கும். வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. புது விஷயத்தை எதேனும் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கவனமாக இருக்கணும். இது தேவையா, இது நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது யோசிக்கணும். அதே சமயத்தில் பிரயாணம் தடங்களாச்சா நல்லது, ஒரு காரியம் நடக்கலையா நல்லது, இவா பேசலையா நல்லது. இப்படி எல்லா நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் ஏதாவது சண்டை எண்டை வந்தால் கூட நீங்களே சமாதானமாக பேசிடுவோங்க. நான் எதுக்கு பேசணும், அந்த வைராக்கியமெல்லாம் வேண்டவே வேண்டாம். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. ஆன்மீக தகவலில் ஒரு வாஸ்து பிரகாரம் சின்ன சின்ன தவறுகள் நம்ம எங்கெங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம வீடு வந்து கிழக்க பார்த்துருக்கு, ஈசான்ய மூலையில் நம்மளுடைய கதவை வச்சுன்னு இருக்கோம். அதாவது ஈசான்ய மூலையை கொஞ்சம் தள்ளி தான் வைப்போம் இல்லையா. நார்த் ஈஸ்ட்டு அந்த உச்சத்தில் அந்த வீடு வந்து நம்ம வச்சுருப்போம். செருப்பு விடுறது பார்த்திங்கன்னா அதே ஈசான்ய மூலையில் விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். அது ஒரு பெரிய தவறு. அதில் பாயிண்ட் நம்பர் 1, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியை வீட்டில் நிறையா வீண் பண்ணுறது. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தண்ணியை நிறைய வீண் பண்ணும் பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க காசு விரயமாகும்னு சொல்லுவாங்க. இந்த 2வது விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 3rd பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு சில பொருட்கள் போகுதுன்னா அது லக்கியஸ்ட் பொருளாக இருந்ததுன்னா அது கொடுக்காமல் இருப்பாங்க எப்போவுமே. இது ரொம்ப பழங்கால பொருள், எங்கள் தாத்தா கொடுத்து பாட்டி கொடுத்து ரொம்ப இது வந்து வெள்ளி செவ்வான்னு வச்சுட்டு இருப்பா, அந்த மாதிரி பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் என்னென்னா காலை மாலை 2 நேரம் விளக்கேற்றுறது. இது ஒரு டிசிப்ளினாக நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக பூஜை பண்ணிட்டோம்னா அதில் ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரும். 4th பாயிண்ட். 5th பாயிண்ட்டு, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்க வீட்டில் வந்து துளசி செடி வைக்கிறது, இல்லைன்னா ஒரு செடி வைக்கிறது ரொம்ப விசேஷம். செடிக்கு ஜலம் ஊற்ற ஊற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். இது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அக்னி மூலையில், நம்ம அக்னி மூலையில் நிறைய குப்பை சேர்த்து வச்சுருப்போம். அந்த மாதிரி குப்பை சேர்த்து கிச்சனில் பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளேயே போக முடியாது. ஐயோ, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்துட்டோம்னா போச்சு, அது திறந்தோம்னா அவ்வளோதான் கீழே விழுந்துருவான்ற மாதிரி. அதில் எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் அப்படி வைக்கப்படாது. ஸோ வீடுங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி 7th பாயிண்ட், நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த பெட்ஷீட்டில் நம்ம தான் மடித்து வைக்கணும். இல்லை எனக்கு 10 ஆள் வேலைக்கு இருக்கா, தப்பு கிடையாது. ஆனால் உடனே அதை மடித்து வச்சுடணும், அந்த மறக்கவே கூடாது. பண விவகாரங்களை பெட்டு மேலே உட்காந்து பேசக்கூடாது. தூங்கின பெட்டு மேலே உட்காந்து பேசுறது, தலகாணி மேலே உட்காந்து பேசுறது ஆகாது. அது அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்தது, பூஜையை தவிர நம்ம வந்து மணி அடிச்சு அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து நீ மணி அடிச்சுன்று அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த மணியை எடுத்து அழகாக வச்சிடணும். மணியை கீழே வைக்கப்படாது, ரொம்ப எடுத்து அழகாக வச்சிடணும். வீட்டில் வந்து தீபங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கிழக்கு வடக்க பார்த்து ஏற்றணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் தான் ஏற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும், வாஸ்து ரீதியான தோஷங்கள் நீங்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.